எல்லாருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குட் மார்னிங் சொல்லுங்கள், குட் நைட் சொல்லாதீங்க. எப்படி உங்களுக்கு ஈவினிங் உங்களுக்கான ஃபேமிலி டைமும் அவங்களையும் ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ண விடுங்க. அதே மாதிரி டைம் ஃப்ரேம் பார்த்து யாருக்குனாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஆட் டைமிங்கில் மெசேஜ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க வித்தவுட் தேர் பெர்மிஷன். கால்ன்றது ஒரு பர்சனலான விஷயம். அடுத்தவங்க கால் பண்ண சொன்னால் மட்டுமே நீங்கள் கால் பண்ணுங்கள். இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறது எஸ்பெஷலி ஃபார் இஃப் யூ ரியலி வாண்ட் டு குட் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் வித் தி women in Facebook, எனி சோஷியல் மீடியா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணணுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். பட் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எத்தனை பேருன்னு பாருங்கள். ஒரு 5000 6000க்கோ மேலே இருந்தால், இஸ் இட் பாசிபிள் டு எ பர்சன் டு கனெக்ட் வித் எவ்ரிபடி? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? ஒரு 1% ஒரு 10% பீப்புள், ஒரு 60 பேர் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே, ஒரு மெசேஜாக ரிப்ளை பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதில் யாரு கூடயும் டெஃபினட்டாக ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ டைம் இருக்காது. நீங்கள் கேட்கணுன்ற விஷயத்த மெசேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அவங்களும் இருந்தாலும் நீங்களும் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணால் அவங்க பேசியே ஆகணும், ரிப்ளை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்க வேறு ஒர்க்கு கூட பார்த்துட்டு இருக்கலாம். பட் இட் ஷோஸ் ஆன்லைன், அவங்க அதே மொபைலில் அவங்க வேறு ஒர்க் கூட பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு விமன் அப்படிங்கிற கேட்டகரி, நீங்கள் இந்த சொசைட்டியில் இன் திஸ் எரா நீங்கள் ஒரு விஷயம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது இதெல்லாம் யோசித்து பண்ணுங்கள். இட்ஸ் மை ரெக்வஸ்ட். எக்காரணத்தை கொண்டும் எந்த வீடியோவும் மெசஞ்சரில் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. குட் மார்னிங் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மெசேஜாக அனுப்புங்க. அப்புறம் அவங்க ரிப்ளை பார்த்துட்டு தென் யூ ரெஸ்பாண்ட் நெக்ஸ்ட். ஸோ இந்த 3 விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க. வீடியோ காலோ வாய்ஸ் காலோ எதுனாலும் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் பண்ணாதீங்க. நன்றி.